1/2 லிட்டர் திக்கான பால் எடுத்திருக்கேன். நல்ல சுண்டை காய்ச்சிக்குவோம். இதோட 1/4 கப் சர்க்கரை நல்ல சுருண்டு வந்துருச்சு. இது இப்போ ஆற விட்டுருவோம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம். இதில் கொஞ்சம் நட்ஸை ஃப்ரை பண்ணிக்குவோம். நட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம இதோட சேர்த்துக்குவோம். மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். இதில் துருவன தேங்காய் இதுவும் ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் சேர்த்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இதுவும் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதையும் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் ஏலக்காய் தூள். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்குவோம். பிசைஞ்சாச்சு. இப்போ இது 1/2 மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு சின்ன உருண்டையை எடுத்து இது மாதிரி விரிச்சுக்குவோம். இப்போ இது இந்த மோல்டு மேலே வச்சு தண்ணி இந்த சைட்ஸில் ஒட்ட வச்சு நாம் ரெடி பண்ண ஸ்டஃப்பை இங்கே வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எண்ணெயை சூடாக்கி பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான்.